வணக்கம். மை ஃப்ரெண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய இன்னொரு நண்பரான அடானியை விரட்டி கொண்டிருக்கிறார், துரத்தி கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடி எதற்காக பயந்து பம்மிக்கொண்டு அடானியை காப்பாற்றணும், டொனால்டு ட்ரம்ப்பை எதிர்க்கக்கூடாது. இன்னொரு பக்கம் சைனாவையும் நாங்கள் எதிர்க்க மாட்டோம். சைனா இந்திய எல்லைக்குள் வந்து கட்டடங்களை கட்டினால் கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். டொனால்டு ட்ரம்ப் எந்த அளவில் இழிவுபடுத்தி பேசினாலும், அவமானப்படுத்தினாலும், கொச்சையாக பேசினாலும், அல்ல நரேந்திர மோடியை தவறாக நடத்தினால் கூட நாங்கள் வாயையே திறக்க மாட்டோம். ஆஸ்திரேலியா போன்ற நாடு இந்தியாவை பாகிஸ்தானுடன் ஒப்பிட்டு வைக்கிறது. அமெரிக்கா இந்தியாவை பாகிஸ்தானுடன் ஒப்பிட்டு வைக்கிறது. சதன் ஏஷியாவில் எந்த அளவில் நாம் கொடிக்கட்டு பறந்தோமோ இன்னைக்கு அதே அளவில் சரிந்து கொண்டு நிற்கிறோம். ஒரு சாதாரணமான நாடு ஆப்கானிஸ்தானுடைய பண மதிப்பு இந்தியாவுடைய ₹1 ஆப்கானிஸ்தானில் போய் நீங்கள் மாற்றினீர்கள்னா அங்கே உள்ள காசிற்கு வெறும் 74 பைசா தான் கிடைக்கும். அதாவது ஆப்கானிஸ்தானுடைய பண மதிப்பை விட இந்திய பண மதிப்பு சரிந்து விட்டது. திஸ் இஸ் வாட் இந்தியா இஸ் டுடே. அடானியை காப்பாற்றுவதற்காக அனைத்து வேலையுமே நாங்கள் பார்க்க போகிறோம் என்கிற ஒரு முடிவை எதற்காக எடுத்தார்கள்? எதற்காக நரேந்திர மோடி பிளாக்மெயில் செய்யப்படுகிறார்? டொனால்டு ட்ரம்ப் மற்றும் சைனா, அமெரிக்கா மற்றும் சைனா எதற்காக நரேந்திர மோடியை பிளாக்மெயில் செய்கிறார்கள்? அந்த விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பாக் அடானி பாக். டொனால்டு ட்ரம்ப் அடானியை துரத்தி கொண்டு நரேந்திர மோடியை மிரட்டக்கூடிய வேலையை எதற்காக பார்க்கிறார்? அமெரிக்காவில் அடானிக்கு எதிராக ஒரு வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்களை ஏமாற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய மின்சார ஒரு ப்ராஜெக்டில் நாங்கள் பணத்தை போட போகிறோம், இந்த பணத்தை வைத்து ஏராளமான வருமானம் வரும், ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். $175 மில்லியன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்த அடானியுடைய நெஃப்யூவான சாகர் அடானி, இந்த 2 நபர்கள் மீது அமெரிக்காவில் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அதாவது லஞ்சம் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய குற்றம். அடானி மற்றும் சாகர் அடானி இந்த 2 நபர்களில் யார் அமெரிக்கா மண்ணில் காலடி எடுத்து வைத்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய திஹார் ஜெயில் போன்ற இன்னொரு ஜெயில் அங்கே இருக்கு, அந்த ஜெயிலில் அடைத்து விடுவார்கள் என்கிற ஒரு விஷயம். இந்த ஒட்டுமொத்த விவகாரம் என்ன, எப்படி, அனைத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். எதற்காக சைனா மற்றும் அமெரிக்கா நரேந்திர மோடி மிரட்டுகிறார்கள் அதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், உங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரண விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஜனவரி 21 ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் நியூயார்க் SEC போட்ட அந்த வழக்கை விசாரிக்கும் போது SEC எடுத்து வைத்த ஒரு சில விஷயங்களை படித்து காட்டுகிறேன், நீங்கள் கேளுங்கள். We do not expect that service of notice can be accomplished under huge convention. இந்தியாவும் அமெரிக்காவும் ஹியூஜ் கன்வென்ஷன் என்று போட்டிருக்கிறார்கள். ஒரு ட்ரீட்டி சைன் செய்யப்பட்டது. இந்த ட்ரீட்டி வழியாக அமெரிக்காவோ அல்ல இந்தியாவோ ஒரு நபரை தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த நாட்டு அரசாங்கத்தை வைத்து அந்த நபரை கைது செய்யலாம் என்கிற, நேரடியாக நீங்கள் சம்மன் கொடுக்கக்கூடாது, நேரடியாக நீங்கள் கைதும் செய்ய முடியாது, அந்த அளவில் ஒரு ட்ரீட்டி. ஆனால் இப்போது கடந்த 11 மாதங்களாக நரேந்திர மோடியின் அரசாங்கம் கௌதம் அடானிக்கு இந்த சம்மனையே கொடுக்காமல் அவரை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதாவது 2 நாடுகள் பெரிதா அல்ல ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு கார்ப்பரேட் பெரிதா என்கிற அந்த விஷயம் இங்கே நடக்கிறது. அதாவது நரேந்திர மோடி தன்னுடைய நண்பரை காப்பாற்றுவதற்காக இந்திய டிப்ளமேசியையே
வியாபாரத்திற்கு எடுத்து வைத்து விட்டார். கௌதம் அடானிக்கு அனைத்து சொத்துக்களையுமே வித்த நரேந்திர மோடி இப்போ கௌதம் அடானியை காப்பாற்றக்கூடிய வேலையும் பார்க்க தொடங்கிவிட்டார். ஒட்டுமொத்த இந்தியா ஒரு தனிநபருடைய லாபத்திற்காக இன்னைக்கு கடனாளியாக நிற்கிறது. பிப்ரவரி 2025 ஆண்டு இந்த சம்மன் கொடுக்கப்பட்டது, கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்களுக்கு முன்பு. அடானி laid an American people committed fraud, mislead them, offered bond worth $750 million, actually raised approximately $175 million from American investors. வழக்கு இதுதான். இந்தியாவில் ஒரு $750 மில்லியன் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எலக்ட்ரிசிட்டி வழியாக நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட், அதிலிருந்து வரக்கூடிய லாபம், அந்த லாபத்தில் உங்களுக்கு பெரிய ஷேர் வரப்போகிறது. இது அடானி மற்றும் சாகர் அடானி எடுத்து வைத்த அந்த கட்டுக்கதைகள். $175 மில்லியன் அமெரிக்க இன்வெஸ்டர்ஸ்களிடம் அடானி வாங்கியிருக்கிறார். 14 மாதங்களுக்கு முன்பு இந்த வழக்கு பதிவானது. 11 மாதங்களுக்கு முன்பு இந்த சம்மனையும் இந்திய அரசாங்கத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் கோர்ட் அனுப்பியுள்ளது. அதாவது இந்த மாதிரி எங்கள் நாட்டில் ஒரு நபர் ஏமாற்றி உங்கள் நாட்டில் ஒளிந்திருக்கிறான், அந்த நபரை நீங்கள் கண்டுபிடித்து கொடுப்பதற்காக எங்களுக்கு உங்களுடைய உத்தரவு வேணும், உங்களுடைய ஒப்புதல் வேணும். மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இந்த கடிதத்தை படித்ததற்கு பின்பு எந்த விதமான ரியாக்ஷனும் எடுத்து காட்டவில்லை. இதை முன்னிட்டு அமெரிக்காவுடைய இந்த அமைப்பு SEC என்கிற அமைப்பு நியூயார்க் கோர்ட்டிற்கு போய் அமெரிக்கா SEC said we cannot waste any more time, இதற்கு மேல் நேரத்தை வீணாக்க முடியாது. We received a letter from India Ministry of Law and Justice dated December 14, 2025. நாங்கள் போட்ட கடிதத்திற்கு பின்பு அதற்கான பதிலை இந்திய அரசாங்கத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறது. இன் தீஸ் லெட்டர் நியூ அன்எக்ஸ்பெக்டட் objection was raised. இந்த புதிய பதிலில் மீண்டும் ஒரு முறை அடானியை காப்பாற்றும்படி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களுக்கு பதிலை கொடுத்திருக்கிறது. அமெரிக்கா ஹேஸ் கால்ட் இட் an excuse. அமெரிக்கா இதை எக்ஸ்கியூஸாக எடுத்து காட்டுகிறது. The Indian government had said that SEC does not have any authority under rule number 5B to send someone to Adani in this matter. இந்தியா இதற்கான பதிலை எப்படி கொடுத்திருக்கிறது என்றால், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய SEC ரூல் நம்பர் 5Bக்கு கீழே எந்த விதமான சம்மனையும் அடானிக்கு கொடுக்க தகுதியற்றவர்கள், அவர்களுக்கு இந்த அதிகாரமே கிடையாது. ரெண்டாவது புள்ளி, Indian Ministry of Law and Justice has refused service of documents. The first refusal happened in April 2025. இதற்கு முன்பும் அவர்கள் இதே போன்ற ஒரு கடிதத்தை எழுதினார்கள், சம்மனை கொடுத்தார்கள். அன்னைக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்த பதில், இதில் கையெழுத்து கிடையாது, டாக்குமெண்ட் சரியாக இல்லை, இதை சரிபார்த்து கொண்டு வாருங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் யோசிக்கிறோம். அமெரிக்கன் SEC இந்த இடத்தில் அண்டர் திஸ் கன்வென்ஷன் நோ சச் ரெக்வயர்மெண்ட் இஸ் ரெக்வயர்டு. இதற்கு முன்னாடி எந்த விதமான டிஜிட்டல் டாக்குமெண்ட் போதும், டிஜிட்டல் சிக்னேச்சர் போதும், முத்திரை குத்தி சிக்னேச்சர் போட்டதெல்லாம் தேவையே கிடையாது. அண்டர் ரூல் நம்பர் 4F/3 the federal rule of civil procedure, they are obstructing the service of notice to Adani. அடானிக்கு இது போன்ற சரக்குகளை வைத்து அடானியை காப்பாற்றுவதற்காக இந்திய அரசாங்கம் அந்த நோட்டீஸையே வழங்காமல் முடக்கி வைத்திருக்கிறார்கள். நவம்பர் 2024 ஆண்டு 20ஆம் தேதி SEC சிவில் கம்ப்ளைண்ட்டை அடானிக்கு எதிராக சேர்மன் ஆஃப் கிரீன் எனர்ஜி லிமிடெட் மற்றும் கம்பெனியுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சாகர் அடானிக்கு எதிராக இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கன் கமிஷன் இந்த வழக்கை bribery scheme involved payment and promises of payment worth hundreds of $millions to Indian government to crack this deal. அடானி அமெரிக்கா நிறுவனங்களில் அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்களிடமிருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை லஞ்சப்பணமாக இந்தியாவில் கொடுத்ததாக இந்த குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் லஞ்சம் ஒரு மிகப்பெரிய கிரைம். அமெரிக்கா இன்வெஸ்டர்ஸ்களுடைய பணத்தை அடானியுடைய
நெஃப்யூ சாகர் அடானி 2 பேருமே இந்தியாவில் லஞ்சமாக பயன்படுத்தியது அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. They raised money from American investors in such exchange for security contract in India, offering bribe worth hundreds of crore to officials. $175 million இவர்கள் அங்கிருந்து திரட்டியிருக்கிறார்கள். அந்த பணத்தை பற்றினதான் இந்த வழக்கு. இந்த இடத்தில் SEC அமெரிக்க கோர்ட்டில் எடுத்து வைத்த ஒரு சில விஷயங்கள், the claim made in the document related to this bond offering about Adani's green anti-corruption and anti-bribery program were significantly false, misleading, given alleged conduct of Adani and Sagar Adani. அமெரிக்காவில் போய் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை ஏமாற்றி இதில் நாங்கள் பிரைப் எல்லாம் கொடுக்க மாட்டோம், இதில் நாங்கள் லஞ்சமெல்லாம் கொடுக்க மாட்டோம், எங்களுடைய கான்டாக்டை வச்சு இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு தான் வரப்போகிறது, அதனால் இந்த பணத்தை நீங்கள் கொடுங்க. ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் were filed in the US Attorney Office. On the same day, criminal case was also registered in the Eastern District Court of New York. அடானி மீது போட்ட இந்த வழக்கு, அந்த வழக்கிற்கான விசாரணை, எதற்காக? சம்மனை கொடுப்பதற்காக இந்த ஒட்டுமொத்த போராட்டம். ஆனால் நடந்தது என்ன? முதல் முறையாக இந்த கடிதம் வரும்போது உங்களுடைய கடிதத்தில் ஸ்டாம்ப் கிடையாது, சிக்னேச்சர் கிடையாது என்று இந்திய அரசாங்கம் திருப்பி அனுப்பிடுச்சு. மறுபடியும் அவர்கள் இன்னொரு கம்ப்ளைண்ட்டை திருப்பி அனுப்பிய போது நவம்பர் 2024 21 தேதி கௌதம் அடானியுடைய கம்பெனி அனைத்தையுமே நிராகரித்து விட்டது. எல்லாமே போய் ப்ரொபகண்டா, எங்களுக்கு எதிராக நீங்கள் சதி வேலையை பார்க்கிறீர்கள். இந்திய அரசாங்கம் இந்த மேட்டரில் அவர்களுக்கு வந்த அந்த கடிதத்தை கூட கொடுக்கவில்லை. இப்போது SEC அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு போய் இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாது, கௌதம் அடானி மற்றும் சாகர் அடானியுடைய லாயர்ஸ் இங்கே தான் இருக்கிறார்கள், இங்கே உள்ள லா ஃபார்ம்ஸ்களை வைத்து தான், பெரிய பெரிய லாயர்ஸ்களை வைத்து தான் இந்த வழக்கை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஸோ இந்த வழக்கின் பேப்பர்ஸ்களை, இந்த சம்மனை அவர்கள் கையில் கொடுத்து அவர்களையே அடானியிடம் ஒப்படைக்கும்படி ஒரு உத்தரவை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவுக்கு அங்கே போயிருக்கிறார்கள். February 17 2025 முதல் சம்மன் வரும்போது அந்த சம்மன் கடிதத்தை இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எடுத்து சென்று செஷன் கோர்ட் இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி கொடுத்தார்கள் என்றால், இதில் டாக்குமெண்ட் சரியாக அடையாது, அதனால் நாங்கள் இதை பார்ட்டியிடம் கொடுக்க முடியாது. ஒரு சில வாரங்களுக்கு பின்பு ஏப்ரல் 16 இந்த கடிதத்தை மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவிற்கு அனுப்பிவிட்டார்கள். அதற்கு பின்பு தான் இந்த விவகாரம் இந்த அளவில் வெளிவந்திருக்கிறது. நரேந்திர மோடி எதற்காக டொனால்ட் ட்ரம்பிற்கு பயப்படுகிறார், எதற்காக அடானியை காப்பாற்றக்கூடிய இந்த வேலையை பார்க்கிறார்கள்? SEC எடுத்து வைத்த இன்னொரு சில விஷயங்கள், பல இமெயில்ஸ், பல டாக்குமெண்ட்ஸ்கள் எங்களுடைய கையில் இருக்குது. அடானி நேரடியாக, சாகர் அடானி நேரடியாக தன்னுடைய ஒஃபிஷியல் இமெயில்ஸ்களை வைத்து நூற்றுக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் எங்களிடம் இருக்குது. இந்த இமெயில்ஸ்களை வைத்து தான் இந்த ஒட்டுமொத்த சதி வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று கூறினால் கூட, இன்னொரு பக்கத்தில் சைனாவுடைய மிரட்டல் இருந்தால் கூட நரேந்திர மோடி 2 பக்கமுமே சைனாக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கணும், அமெரிக்காக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கணும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை இதற்கு மேல் புரிந்து கொள்ளுங்கள். 1990 பிஸ்னஸில் இறங்கிய அடானி 2011 12 வரை அடானி குரூப்பாக எந்த அளவில் உயர்ந்திருக்கிறார், எந்த அளவில் அவருக்கு பணம் வந்தது, அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும். வருடம் 2000 தான் முதல் முறையாக நரேந்திர மோடியை சந்திக்கிறார் அடானி. நரேந்திர மோடிக்கு எதிராக பிஜேபிக்குள்ளே ஏராளமான சதி வேலைகள் நடந்திருக்கிறது, நரேந்திர மோடியை பார்ட்டியை விட்டு நீக்குவதற்காக. கௌதம் அடானி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய குஜராத் லாபி, குஜராத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன் நரேந்திர மோடிக்கு உதவி இருக்கிறார்கள். 2011-12 அடானி குரூப் மிகப்பெரிய அளவில் நரேந்திர மோடிக்கு சப்போர்ட்டில் வெளிவருகிறது. அதாவது எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் செலவழிக்கிறோம், அடுத்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியாக தான் இருக்க வேண்டும் என்று. இது வெளியாக தெரிந்த படம். ஆனால் அடானிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார்? சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ். சைனீஸ் பேங்க், இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனா மற்றும் சைனா டெவலப்மெண்ட் பேங்க், இந்த 3 பேங்குகளிலிருந்து அடானி முத்ரா பவர் ப்ராஜெக்டுக்காக குஜராத்திற்காக ஒரு கடனை வாங்குகிறார். திஸ் இஸ்
2012. அந்த தருணத்தில் தான் நரேந்திர மோடியுடைய அந்த எலெக்ஷன் கேம்பெயினும் உச்சக்கட்டத்தில் இருந்தது. எதற்காக டொனால்ட் ட்ரம்ப்பிடம் பயப்படுகிறார், அதை நீங்கள் இதற்கு மேல் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். 2012ஆம் ஆண்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நரேந்திர மோடிக்கும் அடானி ஏராளமான பணங்களை கொடுத்து சப்போர்ட் செய்யக்கூடிய அந்த தருணம். இதே நேரத்தில் BRI, சைனாஸ் பெல்ட் டு ரோடு இனிஷியேட்டிவ் வெளிவருகிறது. இந்த பெல்ட் டு ரோடு இனிஷியேட்டிவ் இதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். 2014ஆம் ஆண்டு வரும்போது நரேந்திர மோடி பிகேம்ஸ் இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர். சைனாவுடைய அந்த பெல்ட் டு ரோடு என்கிற இந்த ப்ரோக்ராம் வெளிவருகிறது. பெல்ட் டு ரோடு ப்ரோக்ராம் வழியாக அவர்கள் சாதிக்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒரு நாட்டில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்களில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்களில் நீங்கள் பணத்தை போடணும். அந்த பணம் போடுவதற்கு பின்பு ஒரு சில வருடங்களில் அந்த நாடு பொருளாதார ரீதியாக உங்களை நாடியே இருக்க வேண்டும் என்கிற ஒரு பிளானை போட வேண்டும். மூன்றாவது, அதற்கு மேல் லாபத்தை பார்க்கணும். இந்த மூன்றுமே நேரடியாக இந்தியாவில் நடக்க முடியாத ஒரு தருணத்தில் அடானியை முன்னிறுத்தி சைனா இந்த பணத்தை கொடுக்க தொடங்கிறது. நான் காட்டிய அந்த 3 பேங்குகள், சைனீஸ் பேங்க் விச் இஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா, ICBC, சைனா டெவலப்மெண்ட் பேங்க், இது போன்ற பேங்குகள் அடானிக்கு எதற்காக கடனை கொடுக்கணும்? எதற்காக? அந்த பணம் மட்டுமல்ல, அதற்கு மேல் அடுத்தடுத்து அடானி வாங்கிய பணம் எல்லாமே சைனாவிடமிருந்து எப்படி வந்தது அதை நீங்கள் பாருங்கள். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு அடானி கையில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பிலிருந்து நேரடியாக 2022ஆம் ஆண்டு ப்ளூம்பர்கோடைய ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 1300 மடங்கு அடானியோடைய சொத்து மதிப்பு அதிகரிக்கிறது. அடானியோடைய வெல்த் 2020ஆம் ஆண்டு வருவதற்குள் $2,800 மில்லியன் ஆக இருந்தது. 2022ஆம் ஆண்டு அடானியோடைய சொத்து $1,54,000 மில்லியன் ஆக உயர்கிறது. இது அடானியோடைய விஷயம். பெல்ட் டு ரோடு அந்த இனிஷியேட்டிவ் வழியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் பணம் போடணும். அடானியோடைய ப்ராஜெக்ட்ஸ்களை ஒரு முறை பாருங்கள். அடானியோடைய ப்ராஜெக்ட்ஸ், டிஃபென்ஸில் அடானி இருக்கிறார், டேட்டா சென்டரில் அடானி இருக்கிறார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், கோல் மைனாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், போர்ட்டாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், அனைத்துமே ஒரு நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். அனைத்திலுமே அடானியோடைய பணம் போகிறது. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் படி இந்த ஒட்டுமொத்த விஷயமே வெளிவந்த பின்பு கூட நரேந்திர மோடியின் அரசாங்கம் அடானியை காப்பாற்றக்கூடிய வேலை தான் பார்த்தார்கள். இந்த ரிப்போர்ட்டில் மிக தெளிவாக ஒரு நபருடைய பெயரை எடுத்து வைத்தார்கள். சாங் சுங் லிங் என்கிற இந்த நபர் ஒரு சைனீஸ் நேஷனல். சாங் சுங் லிங்குடைய கனெக்ஷன் வினோத் அடானி, கௌதம் அடானியோடைய அண்ணனுடன் இருந்திருக்கிறது. மொரீஷியஸ்லேருந்து. மொரீஷியஸ் இஸ் அ டாக்ஸ் ஹெவன். அங்கே எங்கேருந்து பணம் வருது, எங்கேருந்து பணம் போகுது, யாருடைய பணம், எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார்கள். அந்த நாட்டில் சாங்சுங் லிங்குடைய 13 ஷெல் கம்பெனிஸ் இருந்திருக்கிறது. இந்த அனைத்து 13 ஷெல் கம்பெனிஸ்களுமே அடானியோடைய நிறுவனத்திற்கு பணத்தை இன்வெஸ்ட் செய்து அடானியோடைய ஷேர்ஸ்களை அதிகரிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டிற்கு பின் வெளியும் வந்தது. செபி ஒரு வழக்கையும் போட்டது. செபி மற்றும் சுப்ரீம் கோர்ட் வரை இந்த வழக்கு போய் ஒரு சில மாதங்கள் அடானிக்கு க்ளீன் சிட்டையும் கொடுத்தார்கள். நவி மும்பை ஏர்போர்ட்டிலிருந்து அனைத்துமே அடானி கையில் போய் நிற்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா அடானி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்திற்காக கடனும் வாங்கியிருப்பார். எவ்வளோ வாங்கினார்? 2.2 lakh crore இந்திய வங்கிகளிலிருந்து 2.2 லட்சம் கோடி ரூபாய். இது ஒரு சிறிய தொகை மட்டும்தான். ஏன்னா மிகப்பெரிய தொகை சைனாவிலிருந்து அடானியோடைய கம்பெனிகளுக்கு வந்திருக்கிறது. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அடானியை மிரட்டுவது இந்த ஒரு சிறிய வழக்கை வைத்து இல்லை. இந்த சிறிய வழக்கு அடானியை கைது செய்வதற்கான ஒரு முறையாக இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் கையில். ஆனால் ஒரு முறை அடானி அமெரிக்கா சிறைக்கு சென்று விட்டால், அல்ல அமெரிக்காவில் அவருடைய கைது நடந்து விட்டாலே போதும் இந்தியாவை ஆட்டிப்படைப்பார் டொனால்ட் ட்ரம்ப். இப்போவே அதுதான் நடக்கிறது. இப்போவே நரேந்திர மோடி எந்த விதமான வார்த்தையும் பேசாததற்கான காரணம் சைனாவிலிருந்து அடானி பேரில் வந்த இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நரேந்திர மோடியுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பயன்படுத்தியது. இந்த விஷயம் அமெரிக்காவிற்கு தெரிந்து அமெரிக்கா ஏதோ ஒரு வழியில் அடானியை சிக்கினால் போதும்
நரேந்திர மோடியை தன் கைக்குள் போட்டுக்கொள்ளலாம் என்கிற அந்த கணக்கு சரியாயிருச்சு. இன்னைக்கு நரேந்திர மோடியால் சைனாவிற்கு எதிராகவும் பேச முடியவில்லை, அமெரிக்காவிற்கு எதிராகவும் பேச முடியவில்லை. இந்த திருட்டுத்தனத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்கள்? ஒரு தனி நபர் இந்தியாவில் எங்கே கை வைக்கிறாரோ, எந்த ப்ராஜெக்டில் கை வைக்கிறாரோ அந்த ப்ராஜெக்ட் அடானி கையிற்கு போகிறது. ஏன்னா அடானிக்கு மறுப்பை தெரிவிக்க முடியாது, அவரிடம் பணம் வாங்கிட்டீர்கள். அடானியோடைய பணத்தை வைத்து தான் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் என்கிற பதவிக்கு வந்திருக்கிறார். அப்போது அடானி சிக்கினால் மோடி சிக்கி விடுவார். இது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன். இப்போ அடானிக்கு பணம் கொடுத்த நபர்கள் சைனா தன்னுடைய லாபத்தை பார்ப்பதற்காக அடானியோடைய குரவலையை பிடிச்சிருக்கிறார்கள். எங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் தேவையோ அந்த ப்ராஜெக்டை நரேந்திர மோடியை வைத்து நீங்கள் முடித்து கொள்ளணும். அதே முறையில் நரேந்திர மோடியும் அடானிக்கு பயந்து, சைனாவிற்கு பயந்து அடானி கேட்கக்கூடிய அனைத்து ப்ராஜெக்ட்ஸ்களையுமே கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த விவகாரம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரிகிறது. பணத்திற்கு ஆசைப்பட்ட கார்ப்பரேட் எங்கேயாவது தவறு செய்திருப்பார்கள் இல்லையா? அதே போன்று அமெரிக்காவில் இந்த தவறு நடந்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்களிடமிருந்து இவர்கள் பணத்தை வாங்கியிருக்கிறார்கள். ஒரு சிறிய வழக்கு போதும் அடானியை ஆட்டி படைப்பதற்காக என்கிற ஒரு கணக்கை போட்டு அடானி மீது ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள். அப்புறம் என்ன? நரேந்திர மோடி இஸ் சரண்டர்ட் இன் அமெரிக்கா, நரேந்திர மோடி had surrendered in front of China. அடானியை காப்பாற்றணும், ஒரே ஒரு முடிவு. அடானி என்கிற வார்த்தை எடுத்தாலே நீங்கள் பாருங்க, நீதிபதிகளுடைய டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது. அடானி என்கிற பேரை எடுத்தாலே நீங்கள் பாருங்க, பார்லிமெண்ட்டை நடத்தாமல் பார்லிமெண்ட்டில் கூச்சல் போட்டு அதை தடை செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அனைத்துமே ஒரு நபர், அடானி என்கிற நபர். யார் இந்த நபர்? ஒரு கார்ப்பரேட் தானே, ஒரு பிஸ்னஸ்மேன் தானே. இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு வழக்கு வரும்போது அடானி சுத்தவழியாகவே இருக்கட்டும், லெட் ஹிம் ஃபேஸ், லெட் ஹிம் சேலஞ்ச். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மட்டுமல்ல, ப்ளூம்பர்க், இது போன்ற ஏராளமான ரிப்போர்ட்கள் வெளிவந்திருக்கிறது. த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வெளிவிட்ட ரிப்போர்ட், த வயர் வெளிவிட்ட ரிப்போர்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான ஏஜென்சிகள் வெளிவிட்ட ரிப்போர்ட், ராஜஸ்தான் கவர்மெண்ட், இதே பிஜேபி அரசாங்கமாக தான் இருக்கிறது, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட அடானிக்கு எதிராக ஒரு வழக்கை போட்டு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கோர்ட் அடானிக்கு சம்மன் கொடுத்து அடானியை ஃபைன் செலுத்தும்படி கூறியிருந்தார்கள். அந்த நீதிபதிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்துவிட்டு. இப்போ சிந்தித்து பாருங்கள், எதற்காக நரேந்திர மோடி பயப்படுகிறார்? யாரை காப்பாற்றுவதற்காக பயப்படுகிறார்? நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக அமர்வதற்கு முன்பு நரேந்திர மோடிக்கு பின்னாடி யாருடைய பணம் இருந்தது? நரேந்திர மோடி சைனாவுடைய இன்வால்மெண்ட் இன்னைக்கு நேற்று கிடையாது. நரேந்திர மோடி குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது சைனாவின் மொழி மாண்ட்ரியனை குஜராத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று ஒரு திட்டத்தையும் போட்டார்கள். தமிழை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மற்ற மாநில மொழிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் சைனா மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். நரேந்திர மோடியின் நீண்ட நாள் கனெக்ஷன், நீண்ட நாள் அந்த பண பரிமாற்றம், நரேந்திர மோடியை பேக் போனாக இருக்கக்கூடிய சைனாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடானி வந்து ஒரு முகம் மற்றும் தான். இன்னைக்கு அதே முகத்தை வைத்து அமெரிக்கா, சைனா ரெண்டு பேருமே இந்த நாட்டை முடக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஆப்கானிஸ்தானுடைய பணம் 74 பைசா தான் இந்தியாவுடைய ₹1. This is what India stands today. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.